தரப்படுத்துதல், தர நிர்ணயம், ஸ்டாண்டர்டைசேஷன், உலகம் ஏற்றுக்கொள்ளப்படியான தர நிர்ணயம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய வணிகம் இருக்கிறது. அந்த வணிகத்தில் ஒரு மருந்து எந்த அளவுக்கு அதுக்கான சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதை பொறுத்துதான் பல நிறுவனங்கள் அதில் முதலீடு செய்யறாங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். அட்ரிலின் ஒரு மருந்து இருக்கு, ஆங்கில மருத்துவத்துல ரொம்ப முக்கியமானது. அந்த அட்ரிலின் உயிர் காக்கக்கூடிய மருந்து. ஆனா அந்த மருந்தோட விலை வெறும் 50 பைசா தான். அதனால என்ன பண்ணாங்கன்னா, பெரு நிறுவனங்கள் மருந்து யாருமே அதை தயாரிக்கல. ஏன்னா விலை கம்மி, 50 பைசால அவங்களுக்கு 5 காசு லாபம் அதை வச்சு எப்படி பல பில்லியன் டாலர் சம்பாதிக்க முடியும்? அதனால பல நிறுவனங்கள் தயாரிக்கல. இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. எங்கே லாபம் இருக்கிறதோ, எங்கே மிகப்பெரிய பொருள் இருக்கிறதோ அங்கேதான் முதலீடு செய்யப்படும். அது வணிக சித்தாந்தம், அது மாற்றுக்கிறது. ஆனா மருத்துவத்தில் அந்த வணிக சித்தாந்தம் சரியா இருக்காது. நாங்கள் மிகவும் போட்டி போடுறது, மிகவும் சண்டை பிடிக்கிறதே அங்கதான். மருத்துவத்துக்குள்ள எல்லா வணிக சித்தாந்தத்தையும் கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்துக்குள்ள இருக்கிறதுனால நடுவுல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு வைரஸ், ஒரு கேன்சருக்கான ஒரு மருந்து. அந்த கேன்சருக்கான மருந்து காப்புரிமைப்படி இந்தியால ஒரு மாத்திரையினுடைய விலை ஒரு டப்பாவுடைய விலை 1.25 லட்சத்துக்கு வந்துச்சு. இந்தியாவில் இருக்க ஒரு நிறுவனம் அதை காப்பி கேட் பண்ணி 7,000 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம், சண்டை போட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. எப்படி இவன் கொடுக்கலாம் 7,000 ரூபாய்க்கு? இது எங்களுடைய அறிவு, எங்களுடைய சொத்து. 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்காம 7,000 ரூபாய்க்கு கொடுத்தா எப்படின்னு சொன்னாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அப்படி கிடையாது, இது உயிரை காப்பாத்திட்டு இருக்கு. என் மக்கள் 130 கோடி மக்கள் இவ்வளவு பேர் இருக்கான், இவனுக்கு 7,000 ரூபாய் கொடுத்தாதான் அது போய் சேரும். நீ 1.25 லட்சம் அப்படின்னா என்னால கொடுக்க முடியாது, நான் செத்தே போலான்னு போயிடுவாங்க. முடியாது, இவங்களை அனுமதிங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பார்வை எல்லா இடத்திலும் வரணும். சித்த மருந்துகள் பெரிய அளவுல போகாததுக்கான காரணத்தை தரப்படுத்துவதற்கான செலவு, பொருளாதாரம், அதுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் எல்லா இடத்துலயும் வரணும். வந்துச்சுன்னா அப்போ ஒரு எளிய மருந்துகள் தர நிர்ணயம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நான் அதுக்காக நடக்கவே இல்லைன்னு சொல்லல, நிறைய நடந்திருக்கு. இன்றைக்கு கடந்த 20 ஆண்டுகள்ல இந்த சித்த மருந்துகள்ல, ஆயுர்வேத மருந்துகள்ல இந்தியாவில் நடந்திருக்கிற தர நிர்ணயங்கள் ஓரளவுக்கு, நான் முழுமையாக அது உலகளாவிய அளவுல இருக்கு நான் சொல்ல மாட்டேன். சீனத்தை உதாரணமாக எடுத்து பார்த்தா நாங்க ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கோம். இன்னும் மிகப்பெரிய அளவில் இதில் உழைப்பு தேவை. அதற்கு அறிவியலாளர்கள், அரசியலாளர்கள், தமிழ் நெஞ்சங்கள் உள்ள வரணும். நான் இதை நான் எடுத்து வரேன், நான் முதல். ஏன்னா ஒரு மருத்துவனே இதை செய்ய முடியாது. மருத்துவன் நோயை பார்ப்பாரு, நோய்க்கு மருந்து கொடுப்பார், நோய் சிகிச்சை கொடுப்பாங்க. அவருக்கு ஆய்வு இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஒரு 10%, 20% டேட்டா எடுக்கிறது, எவிடன்ஸ் எடுக்கிறது, அதுல பப்ளிகேஷன் கொண்டு அந்த அளவு தான் முடியும். ஆனா அடிப்படை ஆய்வுகள் செய்வதற்கு, நச்சுத்தன்மை இருக்காங்கிறத பாக்குறதுக்கு, விலங்குகள் ஆய்வு செய்யறதுக்கு, அது பணியாற்றக்கூடிய விதத்தை கண்டுபிடிப்பதற்கு, இதெல்லாம் சேர்ந்து வரும்போதுதான் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன்ங்கிறத நம்ம ரீச் பண்ண முடியும். அதற்கு பல துறை அறிவியல் வல்லுநர்கள் சித்த மருத்துவம் மீது பற்று கொண்டு வரணும். தமிழ்நாட்டில இருந்து படிச்சு உலகத்தின் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியர்களா இருக்கக்கூடிய பல பேரை பார்க்கிறேன். அவங்க எல்லாம் அந்தந்த நாட்டினுடைய, இப்ப உதாரணமா இந்த வேக்சின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய உயர் அதிகாரிகளாக, உயர் விஞ்ஞானிகளாக தமிழ் பெயரை பார்க்க முடியுது. அவர் கண்டிப்பா இங்க இருந்து ஒரு மதுரையில இருந்தோ, திருச்சியில இருந்தோ, திருநெல்வேலியில இருந்தோ படிச்சு போனவரை தான் இருக்க முடியும். அந்த பெயர், அவர் படித்த படிப்பை எல்லாம் பார்க்கும்போது அப்படியா இருக்கக்கூடிய மக்கள் சித்த மருத்துவத்தின் மீது பார்க்கணும். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கு, மிகப்பெரிய அனுபவம் இருக்கு, எப்படி கொண்டு போக வேண்டும்ங்கிற ஒரு ஆய்வு இருக்கு. அவர்கள் தமிழக அரசோடு பேசி, தமிழ்நாட்டு மக்கள், அந்த ஆய்வு நிறுவனங்கள், பெரும் பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஒரு 10 ஆண்டுகளில் இத்தனை மருந்துகளை இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டினா நிச்சயமா அதை செய்ய முடியும். எங்களை போன்றவர்கள் நாங்கள் முழுமையா அதுக்கு ஈடுபடுவதற்கு, அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த சூழல் வருவதற்கு பிரெஞ்சு யுவாரியன் சங்கம் மாதிரி, இது மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரிட்டானிய சங்கம், இவங்கெல்லாம் இதுக்கு முன்ன இருக்கணும். நம்ம தமிழ் சங்கம், தமிழ் நெஞ்சம், தமிழ் மரபுன்னு நாம தமிழ் விழாக்களை கொண்டாடி தமிழனாக பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற அதே காலகட்டத்துல தமிழை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான அறிவியல் ஆய்வுகளை, இந்த மாதிரி விஷயங்கள்ல, மருத்துவம் மட்டும் இல்ல, இன்னும் சிற்பங்கள், நிறைய விஷயங்கள்ல நாம் அடுத்த கட்டத்திற்கு நாம் கொண்டு போவதற்கான அத்தனை முயற்சிகளும் செய்யும் போதுதான் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் நம் மரபினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நுண்மான் புலமையை புரிந்து அதை நகர்ந்து எடுத்துவதற்கு உதவியா இருக்கும். அப்படி செய்யும் போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தர நிர்ணயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கூட்டு முயற்சியில நடக்கும்.